Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, a psychological counselor. So hope you are doing fine. Yes. ஸோ நிறைய விதமான கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் யார் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஸோ தட் உங்களுடைய செஷன்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைட் ஷெட்யூல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐ திங்க் இப்போலாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ டெம்பரவரியாக இப்போ ஒரு வேக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ தட் இந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது நார்சிஸ் வித் ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி. ஆக்சுவலாக ஒரு கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி, இந்த நார்சிஸ்க்கும் ஸ்கீசாய்டுக்கும் உள்ளக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறதையும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறது தான் இது. ஸோ உங்களுக்கு நார்சிஸ் ஓரியன்டான என்னென்ன கேள்விகள் இருக்கோ அண்டு வேறு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். we are always here to ஒரு ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா அங்கேயே நாங்கள் ரிப்ளை தர்றோம். இல்லை ஒரு லாங்கான விஷயம் இருந்ததுன்னா we will make the video. Okay, so that's what. Okay, let us go for it. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது the definition of both of things. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரைட் மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு நார்சிஸ்ட் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 5 விதமான குணங்கள் அப்படிங்கிறது இருந்தால் அவங்கள ப்ராபபிளாக நம்ம நார்சிஸ்ட்னு சொல்லிடலாம். அதில் மாற்றமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது தே ஆர் மோர் செல்ஃப் சென்ட்ரிக். செல்ஃப் சென்ட்ரிக்னா என்ன? முழுக்க தன்னால் தான் எல்லாமே நடக்கணும், எல்லாமே தன்னை பார்க்கணும், நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் தே டோன்ட் ஹாவ் எம்பத்தி. செகண்ட் ரூல் அப்படிங்கிறது என்னது? மற்றவர்கள் மீது எந்த விதமான கருணையும் அக்கறையும், ஈவன் தன்னுடைய சொந்த அம்மாவாக இருந்தாலும் கூட எந்த அக்கறையும் காட்டாதவர்கள், இல்லையா? த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னது? டாமினேஷன் அண்ட் மேனிப்புலேஷன். அடுத்தவங்க மீது வந்து அதிகமாக ஒரு ஆதிக்கம் செலுத்துவது, தனக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களை வந்து மாற்றணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபோர்த் விஷயங்கிறது கேஸ் லைட்டனிங். அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முழுக்க அவங்கள ஜீரோ ஆக்கணும், ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லா விஷயத்துலையும் அறிவு ரீதியாகவும் சரி அவங்கள ஜீரோ ஆக்கணுங்கிறதுக்காக முழுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? கேஸ் லைட்டனிங் பண்ணுவாங்க. அதாவது தான் என்ன நினைக்கிறனோ அது உண்மை கிடையாது, நான் நினைக்கிறதே உண்மை கிடையாது, இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இல்லூஷனல் ஓரியன்டான விஷயங்களை அவர்கள் வந்து என்ன பண்ண வைப்பாங்க? யோசிக்க வைப்பாங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஃபிஃப்த் ஒன், கிரேட் அட்டென்ஷன் சீக்கிங். எல்லா விதமான விஷயத்துலையுமே வந்து தனக்கு என்ன ஆதாயம், தனக்கு அட்டென்ஷன் என்ன எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா விதமான சுச்சுவேஷனும் தனக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிக்குவாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னாலும் கூட தான் வந்து முன்னாடி நின்று எல்லா விதமான விஷயங்களும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அங்கேருந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை கூட மைண்ட் பண்ணாமல் இவர் எங்கே போயிட்டாரோ இவங்க எங்கே போயிட்டாங்களோன்னு தேடுற அளவுக்கு அவங்க வந்து திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தே ஆர் நார்சிஸ்ட். ஓகே, புரியுது. வாட் அபவுட் த ஸ்கீசாய்டு? ஸ்கீசாய்டு கிட்டத்தட்ட நார்சிஸ்லேருந்து மிகப்பெரிய அளவில் விலகி இருக்கக்கூடியவங்க. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிமிலராக வருது. அது என்னென்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் ஸ்கீசாய்டு, அந்த ஸ்கீசோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கனாலே, இந்த மனநல ஓரியன்டான விஷயங்களில் நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டில் கேள்விப்பட்டீங்கனாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது தே ஆர் நாட் அ நார்மல் பர்சனாலிட்டி. ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டிங்கிறவங்க வந்து இந்த ஸ்கீசாய்டு மூலமாக அந்த டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க வந்து தே ஆர் நாட் அ நார்மல் ஒன். நம்மளை போல் யோசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இப்போ நார்சிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை மாதிரியே யோசிப்பாங்க. ஒருத்தவங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, இந்த மாதிரி சில நேரங்கள் அது நெகட்டிவ் பீப்புளோட வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே வந்து இந்த ஸ்கீசாய்டில் வந்து இருக்காது. முழுக்க நம்மளை பற்றியோ எந்த விதமான விஷயங்களையும் யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளை போல் வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய உலகங்கிறதே வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஏதோ ஒரு கன உலகத்தில், ஒரு இல்லூஷனல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பெரிய அளவில் சம்மந்தமே இருக்காது, இல்லையா? இப்போ பொதுவாக மனிதர்கள் நம்மளாம் வந்து எப்படி நம்மளையும் இந்த உலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுனா நம்மளுடைய எமோஷன்ஸ், இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது டே பை டே நமக்கு வந்து எமோஷ்னலாக இந்த உலகத்துலேருந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு நார்மலாக நம்மள மாதிரியான நாட்கள், இல்லையா? ஒரு பாசங்கிறது தேவைப்படுது, அன்புங்கிறது தேவைப்படுது, பணங்கிறது தேவைப்படுது, பணத்து மீள நமக்கு வரக்கூடிய ஒரு அதீதமான ஆசை, இதெல்லாமே எமோஷன்ஸ் தான், இல்லையா? இந்த எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் மனுஷன் இன்னும் பூமியில் வந்து இந்த சொசைட்டி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இல்லையா? அது இல்லைன்னா அவன் என்றைக்கோ எப்படியோ போயிருப்பான். ஆனால் அந்த ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டிஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் முழுக்க அந்த மாதிரி எந்த விதமான எமோஷனும் இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. எந்த எமோஷனையும் உங்களால் வந்து அதில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதில் ஃபெயிலியர் ஆனால் தானே அவங்க கோவப்படுறதுக்கு. அவங்க கோவமே பட மாட்டாங்க, அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, அவங்க சங்கடப்பட மாட்டாங்க. எந்த விதமான மனித உணர்வுகளும் வந்து அவங்களுடைய ஃபேஸில் தெரியவே தெரியாது, அவங்களுடைய ஆக்ஷனில் தெரியவே தெரியாது. தட் இஸ் வாட் வி கால் த ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர். ஸ்கீசாய்டு டிசார்டருங்கிறது தனியாக இருக்கும்.
இட்ஸ் அ மேட்டர். ஓகே, லெட் அஸ் கோ ஒன் பை ஒன். இந்த ரெண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அபவுட் த சோசியல் ரிலேஷன்ஷிப், இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். சோசியல் ரிலேஷன்ஷிப் எப்பொழுதுமே அவர்கள் எப்படிப்பட்டவர், அந்த ஸ்கிசாய்ட் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க தனித்து தான் இருப்பார்கள். தனியாக தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த சோசியல் கனெக்ஷனுங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஈவன் அவங்க யாராவது ஒருத்தவங்க கம்பல் பண்ணி வேறு வழி இல்லாமல் சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி அவங்களுக்கு இந்த சோசியல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இருக்காது. தேட்டருக்கு போகிறதோ பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சோசியல் ஹேபிட்டும் சுத்தமாக இருக்காது. நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பையே தனக்கு மேனிப்புலேஷனான ஒரு விஷயமாக மாற்றுவார்கள். யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டாங்க, அவங்க ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து எப்படி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் க்ரியேட் பண்ணலாம், அவங்கள ஒரு மேனிப்புலேட்டிங் டூலாக யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற விஷயங்களை எப்படி சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நார்சிசிஸ்ட். பட் ஸ்கிசாய்ட் இதில் எந்த விதமான விஷயத்துலையும் என்றைக்குமே சோசியல் பார்ட்டிசிபேஷனுங்கிறது 0 லெவலில் வந்து ஸ்கிசாய்ட் பர்சனாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் ஐசோலேஷன். நார்சிசிஸ்ட் என்றைக்கும் ஐசோலேஷனுங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. நீ நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், எந்த நார்சிசிஸ்ட்டுமே தனியாக வாழவே மாட்டாங்க. சில நேரங்களில் டெம்பரவரியாக அவங்க வாழ்கிறாங்கன்னா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்கும். அது ஒரு இன்டென்ஷனுக்காக, என்ன ஒரு நோக்கத்துக்காக, இந்த மாதிரி வந்து எல்லாரும் என்னை வந்து கேட்கணுங்கிறதுக்காக, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் நார்சிசிஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்கிசாய்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே தனியாகத்தான் இருப்பாங்க. அவங்களால கூட்டத்து கூட இருக்கிறது தான் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமே ஒழிய, மற்றபடி தனியாக இருக்கிறதுலாம் அவங்களுடைய தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. நிறைய பேர் தன்னை இன்ட்ரோவர்ட் ஓகேப்பா அவர் இன்ட்ரோவர்ட் போல, அதான் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு பல பேர் இந்த ஸ்கிசாய்டுக்கும் இன்ட்ரோவர்ட்டுக்கும் போட்டு குழப்பிக்கிறோம். இன்ட்ரோவர்ட்டுங்கிறது நம்மளுடைய கேரக்டரில் ஒன் ஆஃப் த வேல்யூஸ். சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம் இல்லையா. சில பேர் சோசியலாக இருக்கலாம், சில பேர் ஐசோலேட்டடாக இருக்கலாம். அது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், அது அவங்களுடைய விஷ் ஆக்சுவலி. பட் ஸ்கிசாய்டுங்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸார்டர். அது ஒரு மனநோய். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க, என்றைக்குமே தனித்து விடப்பட்ட, ரொம்ப தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளேயே விட்டாலும் அவங்க வந்து தனியாக ஒரு ஓரமாக வந்து உட்காந்துக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன என்கேஜ் பண்ணுறாங்களோ அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸுக்கு ஏற்ற மாதிரியான கோஆப்ரேஷனுங்கிறது 0 லெவலில் இருக்கும். தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சிச்சுவேஷனல் ரியாக்ஷன். நார்சிசிஸ்டுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷன்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி சிச்சுவேஷனுங்கிறது அவங்களுக்கு சாதகமாக இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஆப்போசிட்டாக இருந்தாலும் கூட அதை தனக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற, அந்த சிச்சுவேஷனை வந்து தனக்கு ஏற்றார் போல் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில சிச்சுவேஷனுக்கு அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. சில சிச்சுவேஷனுக்கு அப்படியே சிச்சுவேஷனல் நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எதையுமே அப்படியே வந்து அதை அப்படியே கண்டுக்காமே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அவங்க செய்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நான் ஆல்ரெடி சொன்னது பாரு, அவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக, ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான விஷயத்துக்காகத்தான் அவங்க செய்வாங்க. சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் when it is coming to the ஸ்கிசாய்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது, அவங்க சிச்சுவேஷனல் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த பூமியில் வந்து இப்போதைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உடலுக்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் பயாலாஜிக்கலான தேவைகள் இருக்குல்ல. இந்த பயாலாஜிக்கல் தேவைக்காக மட்டும்தான் நம்மளுடைய ஃபேமிலி கூட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, மற்றபடி அவங்களுக்கு எந்த விதமான சிச்சுவேஷனுக்கும் பெரிய அளவில் எந்த ரியாக்ஷனையும் காட்ட மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனால் வந்து எந்த விதமான பாதிப்புகளும் அவங்களுக்குள்ளே ஏற்படாது. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாலும் கூட அந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே வந்து அதன் மூலமாக ஏற்படாது. ஒரு ரொம்ப டம்படாக இருக்காங்களோ, அதில் வந்து இன்னும் டிப்ரெஷனுக்கு அவங்க போயிட்டாங்களோ அப்படின்னா நினைக்கவே வேண்டாம். உலகத்தில் கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, நம்ம எப்படி பார்க்குறோமோ, நம்ம எப்படி உணர்றோமோ, அந்த மாதிரி ஸ்கிசாய்ட் பர்சனாலிட்டியில் இருக்கவங்க உணர மாட்டார்கள். that we need to understand. ஓகே, இம்பல்ஸ்னால் அது மிகப்பெரிய அப்படியே அவசரப்படுறது, புவர் இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுடைய உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்தாமல் கையாள முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நார்சிஸ்ட்க்கு வெளியில் வந்து தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறத போல் வந்து நார்சிஸ்ட் வந்து காட்டிக்கொண்டாலும் கூட உள்ள அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படியே திணறுவாங்க. அவங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சது போல் சில நேரங்களில் ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து பயங்கரமாக செய்வாங்க. அதை பார்க்கும்போது என்னாச்சு இருந்தாலும் வந்து பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு சில நேரங்கள் அந்த உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஏன்னா எப்பொழுதுமே அவங்க எப்படிப்பட்ட ஒரு மூடில் இருப்பாங்கன்னா இன்செக்யூரிட்டியாகவே தான் இருப்பாங்க. அவங்களால நம்மளை போல் ஒரு பேலன்ஸ்டாக அமைதியாக எப்பயுமே ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து அந்த பேலன்ஸ்டு, அந்த எமோஷ்னலி பேலன்ஸ்டான ஒரு ஆட்கள் கண்டிப்பாக நார்சிசிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அவர்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, புவர் இம்பல்ஸ் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டிங்கிறது அதை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி அந்த அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணிகிட்டே இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது.
மற்றவங்களை அழுக வச்சு பார்க்காம ஒரு நாள் கூட அவங்க தூங்க மாட்டாங்க. clear. But when it is coming to the schizoid, as you can understand, they have an emotional numbness on the impulse, on their emotions. அவங்களோட எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டிலாம் இருக்காது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே அப்பாற்பட்டு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கிறது இந்த வேர்ல்டில் இருக்க ஏதாவது விஷயம் அவங்கள பாதிச்சானா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படுத்தி, அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி, அது மூலமாக அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுறது. பட் இவங்களுக்கு எதுவுமே எந்த விதமான விஷயங்களும் இவங்களை பாதிக்காதனால கிட்டத்தட்ட வந்து பல நேரங்களில் அந்த ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டியால் பாதிக்கப்பட்டவர்களை சாமியார்னு நம்ம நினச்சிக்கிறோம். பல நேரங்கள் ரோட்டோரமாக உட்காந்துருப்பாங்க, பல நேரத்தில் அந்த பூமிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தோன்னே வந்து நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் ஆகிடணும். ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம வாழணும் தெரியுமா, 0 டாலரன்ஸ், நமக்கு வந்து 0 இம்பல்ஸ் இருக்கணும், நம்ம இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு பல நேரங்கள் அவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் ஸ்கீசாய்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்க இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஓகே. இன்டலெக்சுவல் நார்சிஸ்ட் என்றைக்குமே வந்து அஃப்கோர்ஸ் எஸ், அதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டலெக்சுவல் ஓரியன்டான நார்சிஸ்ட் இருக்காங்க. அவங்க அந்த வகையான நார்சிஸ்ட் அந்த மாதிரியான நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலைகளை அவங்களே பார்த்துக்குப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுடைய வேலையில் வந்து தே ஆர் இன் அ ஹை எண்ட், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதை சூப்பராக இருப்பாங்க. சில நார்சிஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து தன்னுடைய வேலையை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் செஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம செத்தான் ஆக்சுவலாக இல்லையா. பயங்கரமாக நம்மளை போட்டு நான் இது செஞ்சேன் பார்த்தியா, இதுக்காக தான் செஞ்சேன் தெரியுமா, இது அதுக்காக செஞ்சேன், நீ பாராட்ட மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அப்படியே புழிஞ்சிடுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் சில வகையான நார்சிஸ்ட் வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், சில வகையான நார்சிஸ்ட் மேக்ஸிமம் ப்ராபப்ளி ஒரு 60 to 70% ஆஃப் நார்சிஸ்ட் வந்து முழுக்க இன்டெலிஜென்ட் இல்லாத ஒரு ஆளாகத்தான் இருப்பாங்க. அண்ட் ப்ராபப்ளி இன்டெலிஜென்ட்டெல்லாம் எங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இன்டெலெக்சுவல் ஹேபிட்டெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, முழுக்க அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் அந்த செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அடுத்தவங்களுடைய குடியை கெடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக நம்ம யோசிக்க வேண்டியது இல்லையா. அவங்களால வந்து அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களால பார்க்க முடியாது. தன்னோட இன்டெலிஜென்ட்டெல்லாம் அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் when it is coming to the schizoid, அவங்க இன்டெலெக்சுவலாக இருப்பார்கள். இதுதான் நமக்கு வந்து இவங்களை ஈஸியாக நம்மளால் வந்து இது ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ பைத்தியம் போல் தெரியுது அப்படின்னு அவங்கள ஒதுக்கி விட முடியாத அளவுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுங்கிறது இந்த ஒரு பர்சனாலிட்டி தான், இந்த ஒரு முக்கியமான காம்பனண்ட் தான். ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களால வந்து தனியாக ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் படினா தாராளமாக அவங்க படிப்பாங்க. டெஸ்ட் எழுதுன்னு சொன்னால் சூப்பராக எழுதுவாங்க, அதில் பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்கு அந்த ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. சாடு படிப்பாங்க, சாடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு திங்க்குமே வந்து இந்த வேர்ல்டில் இருக்கவே இருக்காது. ஸோ தே ஆர் மோர் இன்டெலெக்சுவல் ஆக்சுவலி. பட் they do have the emotional numbness. அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்துலையும் எமோஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. That's a matter. ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க. செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் we need to understand that actually அதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக தான் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க மேலே வந்து அவங்க நார்சிஸ்ட் வந்து அதிகமான மேக்ஸிமம் வந்து செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்சிஸ்ட்டுக்கு பயங்கரமான ஒரு அதில் கீழே சில ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 80% ஆஃப் நார்சிஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ப்ராபப்ளி அந்த செக்ஷுவலி வெரி ஆக்டிவாக இருப்பாங்க, நிறைய அஃபேர்ஸ் வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சைக்கலாஜிக்கலாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவருக்குள்ள பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷுவல் ஆக்டிங்கிறத எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா, இப்போ ஒரு பாயாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்னாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து எப்படி இதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு லேடிஸை வந்து அடக்கி ஆள்வதற்கான ஒரு வழிதான் வந்து இந்த செக்ஷுவல் ஆக்டிங். அந்த மாதிரி செய்கிறது மூலமாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தும் வந்து என்னுடைய ஃபுல் கண்ட்ரோலில் வந்துடும். அவங்க என்னுடைய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க இல்லையா. அவங்க என்னை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க என்னை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவங்கள முழுக்க அடக்கியாண்டு அவங்கள வந்து ஒரு பயங்கரமாக வந்து டம்ப் பண்ணி வைக்கிறோங்கிறதுக்காக அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, வேறு யாரோட மனைவியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவர்கள் கவலையே பட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அஃபேர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பயங்கர தீவிரமாக இருக்கிறதுக்கு 80% ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. மிச்சம் 15% ஆஃப் நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி அவங்களுடைய வாழ்ந்து வந்த குடும்ப சூழ்நிலைலாம் அடிப்படையாக வச்சு ஒரு வேலை அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸே எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக பார்ப்பாங்க, ஒரு டாமினேட்டிங் டூலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவர்கள் இருப்பாங்க, அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. பட் when it is coming to the schizoid, அவர்களுக்கு இந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது.
ஒரு கம்பல்ஷனில் வேறு வழியே இல்லாமல் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து அந்த ஒரு கம்பல்ஷனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இது பண்ணாலே ஒழிய அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அப்படி ஈவன் அவங்க வந்து டெம்ப்ட் ஏற்றி விட்டாலும் கூட இவங்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் என்பது தோணவே தோணாது. ஒரு வேளை ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டிஸ் கூட வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய சண்டைங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். பிகாஸ் he or she is zero about it. அவங்க செக்ஷுவலி வந்து ஜீரோ ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களால அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களால் வந்து அவங்கள பண்ண வைக்கவே முடியாது. செக்ஷுவல் ஆக்டில் அப்படி இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ மேஜர் டிஃப்ரெண்ட் ஓவர் தேர். ஹார்ம்ஃபுல் பிஹேவியர் ப்ராபப்ளி எஸ். நார்சிசிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவில் எம்பத்தியே இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ம்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரியும். பட் ஸ்கீசாய்டு வந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் விஷயங்களையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட அடித்து பிடுங்கி பறிக்கணுங்கிற எந்த விதமான ஆசையும் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க, எங்கே உட்கார வைக்கிறீங்களோ உட்காருவாங்க, எங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண சொல்கிறீங்களோ அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்க செய்வாங்க. மற்றபடி அவங்க எந்த விதமான ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸையும் எக்காரணத்தை கொண்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் சைக்கோபேத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நார்சிஸ்ட்டை விட அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நார்சிஸ்ட்டை விட வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு டிசார்டர் அப்படின்னா சைக்கோபேத் ஓரியன்டான டிசார்டர்னு சொல்லலாம். நம்ம சைக்கோபேத்ஸ் அதெல்லாம் எப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்கீசாய்டு தே ஆர் நெவர் பீன் இன் அ ஹார்ம்ஃபுல் திங். ஓகே, தென் த எம்பத்தி அபவுட் இட். உங்களுக்கு தெரியும், 2 பேரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள். நார்சிஸ்ட்டுக்கும் எந்த விதமான எம்பத்தியும் அடுத்தவர்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இருக்காது. ஸ்கீசாய்டுக்கும் எந்த விதமான அக்கறையும் இருக்காது. நார்சிஸ்ட் வந்து அக்கறை இல்லாதனால அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க. ஸ்கீசாய்டு அக்கறை இல்லாதனால அவங்க இந்த சொசைட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க பார்ப்பாங்க. நார்சிஸ்ட்டுக்கு எந்த விதமான பந்தபாசமும் கிடையாது. ஸ்கீசாய்டுக்கும் எந்த விதமான பந்தபாசமும் இருக்காது. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸ்கீசாய்டுங்கிறது வேறு, ஸ்கீசோஃபீனியாங்கிறது வேறு. ஓகே, அது வேறு இது வேறு. we need to understand. அது தனியான ஒரு மனநோய், அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் வாட் அபவுட் த ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் ஆஃப் தெம் அப்படின்னா, நார்சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்து இந்த கவுன்சிலிங்கிற விஷயம் 2 பேத்துக்குமே ஒத்து வராது. மெடிடேஷன் ஓரியன்டாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மெடிகேஷன் ஓரியன்டாக நம்ம போகணும்னு சொன்னால், மெடிசன்ஸ் ஓரியன்டாக ட்ரக்ஸ் ஓரியன்டாக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போகலாம். அதில் போய் இவங்களை வந்து என்ன பண்ண வைக்க முடியும்னா, எப்பயே தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வேணால் செய்ய வைக்க முடியும். அண்ட் எமோஷனலி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி மெடிசன்ஸ் போட்டு கொஞ்சம் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடியும். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் வந்து மெடிசன்ஸ் மூலமாக கொண்டு வர முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமானது, நார்சிஸ்ட் முதல்ல மெடிசன் எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா நார்சிஸ்ட் வந்து தன்னோட மெடிசன் எடுத்துக்கிறதையே வந்து ஒரு டாமினேட்டிங் விஷயமா, தன்னை வந்து அந்த மெடிசன் வந்து டாமினேட் பண்ணுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. சைக்கலாஜிக்கலாக அதை அப்படி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சைக்கோபேத் when it is coming to the ஸ்கீசாய்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளி எஸ், நீங்கள் கொஞ்சம் கம்பல் பண்ணி அவங்கள மெடிசன்ஸ் எடுக்க வைக்கலாம். எடுக்க வச்சாலும் கூட அவங்க கூட இந்த வேர்ல்டை வந்து கனெக்ட் பண்ணுறக்கூடிய மெடிசனுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள்லாம் தூண்டி விடக்கூடிய மெடிசன்ஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள தைரியமாக வச்சுக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஆன்சைட்டியில் இருக்கிறாங்கன்னா ஒரு வேளை அவங்க தைரியமாக வச்சுக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. செக்ஷுவல் ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இருக்கே தவிர மற்றபடி வந்து அவங்கள பாசம் வர வைக்கிறதுக்கு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. that we need to understand. ஓகே, ஸோ எல்லாத்தையும் மெடிசன்ஸ் மூலமாக செஞ்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் இல்லையா? ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் we need to understand. These are all the things. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த 2 பேராலும் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது முக்கியமாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் will be the best way. ஸோ ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். நம்ம வந்து இந்த உங்களுடைய ஓனாக இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதற்கு பிறகு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய கிரவுண்டில் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். சாரி ஃபார் த லாங் வீடியோ. தட் இஸ் வாட்